அடுத்த 25 வருடங்களுக்குள் பாரிய அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நாடாக முன்னேற்றம் அடையும் என ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு. கலந்துரையாடல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாரு. மேலும் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று 100 வருடங்கள் பூர்த்தியாகின்ற 2048ஆம் ஆண்டில் இலங்கை நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடாக மாறும். அவை அனைத்தும் பொருளாதார மறுசீரமைப்புக்கான ஆரம்ப பணியிலேயே தங்கியுள்ளது. இலங்கையின் இன வேறுபாடு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அனைத்து இன மக்களுக்கும் சம அந்தஸ்து மற்றும் வளங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உலக பேச்சுவார்த்தைகள் நெருக்கமான புரிந்துணர்வு மற்றும் இன குழுக்களுக்கு இடையிலான பல்வகை தன்மையை புரிந்து கொள்வதன் மூலமே தேசிய ஒற்றுமையை மேம்படுத்த முடியும் என சொல்லியிருக்கிறார். அத்துடன் இந்து சமுத்திரத்தின் ஏனைய நாடுகள் மற்றும் தெற்காசியாவுடன் இணைந்து இலங்கை பாரிய அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்ளும். இலங்கை அடுத்த 25 வருடத்துக்குள் பாரிய அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நாடாக முன்னேற்றம் அடையும். மேற்படி 25 வருட கால புதிய மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் இலக்குகளை நோக்கி அரசாங்கம் முன் செல்லும். எனவே நாட்டை முன்னேற்றம் அடைவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு புலம்பெயர் சமூகத்தினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மீண்டும் ஒத்திவைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் 1 மாத கால இடைவெளியில் தேர்தல் நடத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அரசியல் வட்டார தகவல்கள் சொல்லுது. வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படாமையினால் தேர்தல் நடத்தக்கூடிய சாத்தியங்கள் குறைவாக காணப்படுவதாக சொல்லப்படுது. எனினும் தேர்தல் ஒத்திவைப்பு குறித்து இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என சொல்லப்படுது. வெடிக்கனாரிமலை ஆதிசிவன் கோவிலில் சிலைகள் உடைக்கப்பட்டும் சிவலிங்கம் காணாமல் செய்யப்பட்ட செயலையும் சைவ மகா சபை வன்மையாக கண்டித்திருக்கு. உடனடியாக காரணமானவர்கள் கண்டறியப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சிவலிங்கமும் சிலைகளும் மீள நிறுவப்பட வேண்டும். எனவே கடந்த காலங்களில் சைவ சமயத்தவர்களின் வழிபாட்டிற்கு பல இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்ட பின்னணியில் மேற்படி சம்பவத்தை மத நல்லிணக்கத்திற்கு பாரிய ஊறு விளைவிக்கும் இச்செயலை உரிய நோக்கில் அரசு அணுகி தீர்வு காண வேண்டும். ஆதிசிவன் கோயில்கள் மீதான தொடர் விரும்பத்தகாத செயற்பாடுகள் சைவ மதத்தவர்களின் மனதை ஆழமாக பாதித்து வருகிறது. இந்த விடயத்தில் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயலூக்கத்துடன் கூடிய எதிர்ப்பை வெளிக்காட்ட வலியுறுத்துகின்றோம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு நாட்டில் உள்ள 2.9 மில்லியன் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி விநியோகிக்கும் வேலைத்திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்லியிருக்கிறார். இந்த பெரும்போகத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அரிசியாக மாற்றி விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 10 கிலோகிராம் என்ற அடிப்படையில் இலவச அரிசி வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு. நாடளாவிய ரீதியில் பல மாவட்டங்களில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைய இவ்வாறு இலவச அரிசி விநியோகம் இடம்பெறும் என சொல்லியிருக்கிறாரு. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அரசு பணியாளர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பிலான விசேட சுற்றறிக்கை எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட இருக்கு. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் மேலதிக நேரம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மட்டுப்படுத்த முன்னதாக தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இது எதிர்காலத்தில் வெளியிடப்படும் சுற்றறிக்கையில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளை மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அரசு சேவையாளர்களின் வேதனம் ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளுக்காக சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட நிதியின் ஒரு தொகையினை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் சொல்லியிருக்காரு. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே.